டாக்டர் சங்கரனுடைய சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டிருக்கு. என்னன்னு விசாரிக்கிறப்ப பல செய்திகள் வருது. கதை திருட்டு சம்பவம் காலங்காலமாகவே இருந்திருக்கு. காலத்துலலாம் இயக்குநர்கள் வெளியில இருந்து கதை வாங்கினாங்க. காப்பிரைட் ஆக்ட்ஸ்ல சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திருட்டு வழக்குல உறுதி செய்யப்பட்ட 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு இப்ப சட்டங்கள் வந்திருக்கு. ஆர்னிகா நாசர் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் நீதிமன்றத்தில் இந்த கதையையும் அந்த படத்தையும் எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் எழுதின கதையில் இருக்கக்கூடிய 16 காட்சிகள் படத்தில் இருக்கு. இப்ப சமீபத்தில் எடுத்துட்டு இருக்கக்கூடிய 2 முக்கியமான படத்தினுடைய கதை பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தமிழ் சினிமாவில் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா கதை திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ எடுக்கக்கூடிய படங்களில் இந்த படம் ஹிந்தியில் அந்த படத்தினுடைய பார்த்தது, இந்த படம் இங்கிலீஷில் உள்ள படத்தினுடைய காப்பி அப்படின்ற மாதிரி கதை திருட்டு அப்படின்றது தமிழ் சினிமாவில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சமீப காலத்தில் அது நிறைய படங்கள் அப்படிதான் எடுக்கிறாங்க. இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. சமீபத்தில் சங்கர் அவர்களுடைய எந்திரன் படம் கூட கதை திருட்டு தான் அப்படின்ற மாதிரியான வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த கதை திருட்டு சம்பவம் காலங்காலமாவே இருந்திருக்கு. அதாவது ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட அன்னைக்கு நம்ம ஆங்கில படங்கள் பார்க்கறதுக்கு பெருசா பிளாட்ஃபார்ம் இல்ல, தியேட்டர்ல மட்டும் தான் பார்க்கணும். இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துருச்சு, ஓடிடி தளங்கள் வந்துருச்சு. அப்ப அந்த படங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சு பார்த்துறோம். அப்படிங்கும்போது இன்னைக்கு அதை கரெக்டா மாட்டிக்கிறாங்க. ஒரு வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட 95ல் ரிலீஸ் ஆன ஒரு ஆங்கில படம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் கழிச்சு தமிழ்ல அந்த படத்தை தழுவி எடுக்கிறாங்க. பட் அந்த படத்தை இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மாநிலத்தில் ஒரு படம் எடுக்கிறாங்க. அது நம்ம படத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கம்பெனி அவர் மேலே கேஸ் போட்டு நஷ்டஈடு வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்துருச்சு. விடாமுயற்சி படம் பிரேக் டவுன் பற்றி எடுத்தது. அப்போ டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. வளர்ந்தப்போ நம்ம இனிமேல் அங்கே இருக்கிற தூக்கி இங்கே போட்டு, இங்கே இருக்கிற தூக்கி அங்கே போட்டு பண்ண முடியாது, மாட்டிக்கிறோம். இந்த கதை திருட்டு கதை விஷயமா இருக்கிறது பிரச்சனையை தொடர்ந்து காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு. சமீப காலமாக இது அதிகமாக இருக்குது. இப்போ சமீப காலமாக பார்த்தா நம்ம நேற்று திடீர்னு பார்த்தா ஒரு செய்தி, டாக்டர் சங்கரனுடைய சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னோடனே அமலாக்கத்துறை முடக்கப்படுறது பெரும் கோடீஸ்வரர்கள், அரசியல்வாதிகள், இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுடைய சொத்துக்களை தான் அமலாக்கத்துறை முடக்கம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு சினிமா டைரக்டரை அமலாக்கத்துறை 10 கோடியே 11 லட்ச ரூபா சொத்து முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி ஃப்ளாஷாக போகிறப்ப என்னன்னு விசாரிக்கிறப்ப பல செய்திகள் வருது. ஆரூர் தமிழ் நாடான் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர், கவிஞர், பேச்சாளர். அவர் நக்கீரன் குழுமத்தின் தலைமை ஆசிரியராக இருக்கிறார், முதன்மை தலைமை ஆசிரியராக இருக்கார். நக்கீரன் குழுமத்தில் வரக்கூடிய இனிய உதயம்னு ஒரு பத்திரிகை வருது. நக்கீரன் நிறையா பத்திரிகை போடுறாங்க. அதில் இனிய உதயம்னு ஒன்று வருது, அது இலக்கிய பத்திரிகை. அதில் ஜூம்பா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதை 95-96 எழுதியிருக்கிறார். அந்த கதை தான் ஏறக்குறைய 2011 எந்திரனாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவருடைய குற்றச்சாட்டு. படத்தை எடுத்து சங்கர் ரிலீஸ் பண்ணிட்டாரு. படம் பார்த்தவொடனே தன்னுடைய கதையும் தெரியுது. உடனே அவர் போய் பேசுகிறாரு. அதுக்கு சமரசம் ஏற்படல. அதுக்கு பிறகு வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷம் வழக்கு நடக்குது. அந்த வழக்கு நடந்தவொடனே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் அந்த வழக்குலேருந்து வெளியே வந்துடுறாரு. ஏன்னா நான் ஒரு தயாரிப்பாளர் தான், எனக்கு ஒரு டைரக்டர் காசு சொல்கிறாரு, அந்த கதை பிடிச்சி போயிடுச்சு, நான் படம் எடுத்துட்டேன், அதுக்கு உண்டான பணமும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் ஒரு சம்பளம் வாங்கப்பட்டு. இப்போ நீதிமன்றம் என்னன்னா அந்த 11 கோடி ரூபாய்க்கு ஒரு இது போடுறாங்க. 11 கோடி ரூபாய் அவர் சீஸ் பண்ணுங்க, என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வருமானத்தை இது பண்ணுங்க அப்படின்றதுனால 11 கோடி ரூபாய் அளவு உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்னைக்கு அமலாக்கத்துறை மடக்கியிருக்காங்க. இப்போ எதுல இப்படி அமலாக்கத்துறை எப்படி வந்துச்சு, ஈடி எப்படி உள்ள வந்துச்சு, ஒரு கதை திருட்டு பிரச்சனையாக ஒரு காப்பிரைட் இஷ்யூல எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா இப்போ சட்டங்களை கடுமையாக்கிருக்காங்க. அதாவது 99 லட்சம் ரூபா வரைக்கும், 99,99,000 ரூபா வரைக்கும் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய போலீஸஸ்லாம் விசாரிப்பாங்க. 1 கோடியை தாண்டிடுச்சுன்னா, அது செக் மோஸ்டி வழக்காக இருந்தாலும் சரி, கடன் வழக்காக இருந்தாலும், கோடிக்கணக்கில் கோடிங்கிறது வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அமலாக்கத்துறையினுடைய கண்ட்ரோலில் அந்த வழக்குகள்லாம் போயிடுது. இப்போ அப்படி தான் சட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காப்பிரைட் ஆக்ட்ஸ்லேயே சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான கதை திருட்டு வழக்கில் உறுதி செய்யப்பட்ட 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு இப்போ சட்டங்கள் வந்திருக்கு. அப்போ இந்த பிரச்சனையை ஆரூர் தமிழ்நாடான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இந்த எந்திரன் படம் வந்தப்ப நிறைய பேர் இது என்னுடைய கதைன்னு சொல்லி பேசினாங்க. சிலர் வழக்கெல்லாம் போடலை, யாரும் விட்டுட்டாங்க. இவர் தான் வழக்கு போட்டு தொடர்ந்து நடத்திருக்காரு. ஆர்னிகா நாசர் அப்படின்னு ஒரு எழுத்தாளர். அவர் இந்த மாதிரி சயின்டிஃபிக் ஸ்டோரிலாம் நிறையா அந்த காலத்தில் வாரமலர், தினமலர்லாம் எழுதிட்டு இருப்பார். அவரும் ஏறக்குறைய என்னுடைய கதை தான் அப்படின்னு சொன்னார். பட் அவர் கேஸெல்லாம் போடலை, விட்டுட்டார். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ இந்த கதையை பார்க்குறப்ப இப்படி உங்கள் கதான்றதுக்கு என்ன உறுதி அப்படின்னு சொல்கிறப்ப நீதிமன்றத்தில் இந்த கதையையும் அந்த படத்தையும் எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே 2 கதை, அந்த கதையும் இந்த படத்தையும் எடுத்து பார்க்குறப்ப
இவர் எழுதின கதையில் இருக்கக்கூடிய 16 காட்சிகள் படத்தில் இருக்குது. அப்போ கோர்ட் வந்து இந்த கதை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி உறுதிப்படுத்தி தான் இந்த வழக்கு இவ்வளோ தூரம் போய் ஒரு 10 கோடி ரூபா பெருமானமுள்ள சொத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. பட் இந்த வழக்கு இவ்வளோ தூரம் வளர வேண்டிய அவசியம் இல்லை. காலங்காலமாக சினிமாவில் கதை திருட்டு பிரச்சனை நடக்கும். அது தயாரிப்பாளர் சங்கத்திலையோ இயக்குனர் சங்கத்திலையோ பேசி முடிச்சிடுவாங்க. இதே மாதிரி சர்க்கார் படத்துக்கும் பிரச்சனை நடந்துச்சு. அவர் நீதிமன்றத்துக்கு போனார். கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்து அதை செட்டில் பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய 2 முக்கியமான படத்தினுடைய கதை பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. அது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தை பற்றி சொல்ல வேணா, அவங்க பேசி முடிச்சிட்டாங்கன்னா அது நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி பேசி முடிச்சிடுவாங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில், இயக்குனர் சங்கத்தில், நடிகர் சங்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்ப பேசி முடிச்சிடுவாங்க. பட் இவர் வந்து அதை பேசாமல் விட்டுட்டது இவ்வளோ தூரம் வளர்ந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து இப்போ பிரபல இயக்குனராக இருக்காரு. அதுவும் ரொம்பவே லக்ஸூரியஸான ஒரு டைரக்டர் அப்படின்றது தான் நம்ம சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இயக்குனருடைய கதை வந்து திருட்டு கதை அப்படின்ற மாதிரியான ஒரு டேக்லைனை நம்ம பார்க்கும்போதே இதுக்கு அப்போ எந்திரன் படமே வந்து திருட்டு படம் அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து உண்டாக்கிருக்கு இல்லையா சார்? இப்படி இந்த மாதிரி பிரபல டைரக்டர்ஸே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதை எப்படி பார்க்கணும்? இல்லை அது வந்து திருட்டு கதைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்ல, என்னுடைய நானும் அதே மாதிரியான சிந்திச்சேன். அவர்கிட்ட கேட்டால் அவர் அப்படிதான் சொல்லுவார். ஆமாம், நான் வந்து அவர்கிட்ட கதையை வாங்கலை, அவர் கதையை எடுத்து படிக்கல, அவர் கதை எழுதுனதே எனக்கு தெரியாது, பட் நானும் அதே மாதிரி சிந்திச்சேங்கிறார். பட் சிந்திச்சான்னா கிட்டத்தட்ட 16 காட்சிகள் எப்படி ஒரே மாதிரி வரும்? அந்த கேள்விகள் ஒரு பேஸ் நம்ம யோசிக்கிறோம். இப்போ நான் 2003 நாங்கள் ஒரு படம் பண்ணுறதுக்காக டீ கடை பயிற்சின்னு ஒரு கதை ரெடி பண்ணி படம் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு புதுமுக நடிகரை வச்சு பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன், நானே பண்ணுறதுக்காக. பட் அந்த கதையினுடைய டேக்லைன் அப்படின்னா ஏறக்குறைய சுப்பிரமணியபுரம் தான். அதை படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய 2 ஃப்ரெண்ட்ஸு அந்த லோக்கல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகிட்ட மாட்டிக்கிறானுங்க. அந்த அரசியல்வாதி இவங்களை பயன்படுத்திட்டு என்ன நடந்துச்சுங்கிறது தான் கதை. ஒரு டீ கடையில் உட்காந்துருப்பானுங்க, அந்த அரசியல்வாதி இவங்களை பயன்படுத்திக்குவார். இதுதான் அந்த டேக்லைனு. பட் நாங்கள் பண்ண ஸ்கிரிப்ட் வர ஏறக்குறைய சுப்பிரமணியபுரமும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்காக வந்து நான் அந்த படத்தை இவர் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய கதை எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாதுல்ல. அது பேஸ் ஒரே மாதிரி இருக்கலாம், பட் அது ஸ்கிரீன் பிளேல மாற்றிருக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து என்னென்னா சீனே அந்த மாதிரி இருக்குன்றாங்க. 16 காட்சிகள் வந்து அந்த கதையில் இருக்க காட்சிகள் இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லப்பட்ட பிறகு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அப்போ அந்த காலத்துலலாம் வந்து இயக்குநர்கள் வந்து வெளியிலேருந்து கதை வாங்கினாங்க. எம்ஜிஆர் காலத்தில் வந்து கதையிலாக்கா இருந்துச்சு, வெளியிலேருந்து கதை வாங்கினாங்க. அதற்கு பிறகு பாரதிராஜா காலங்களில் ஆர் செல்வராஜ், அப்புறம் கலைமணி போன்ற ரத்னகுமார் போனவங்க வெளியிலேருந்து கதையை வாங்கி அவங்க படம் பண்ணுவாங்க. அவங்களுடைய பேர் போடுவாங்க. கதை வசனம் ஆர் செல்வராஜ், திரைக்கதை டைரக்ஷன் பாரதிராஜா. கே.எஸ். ரவிக்குமார் அவர் தான் கதை வசனம் ஈரோடு சவுந்தர், திரைக்கதை டைரக்ஷன் கே.எஸ். ரவிக்குமார். அப்போ ஒரு சினிமாங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தானே. அப்போ அதை வாங்கி எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்தை பண்ணுவாங்க. அந்த படமும் வெற்றி பெற்ற படமாக இருந்துச்சு, பேசக்கூடிய படமாக இருந்துச்சு. இப்போ உள்ள இயக்குநர்கள்லாம் எல்லா கிரெடிட்டும் நம்மளே எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. அது அந்த ஒரு ப்ராட் மைண்ட் அவங்களுக்கு வரமாட்டேங்குது. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தரப்புல சொல்லுவாங்க, நானும் அதே மாதிரி தான் யோசித்தேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த சீன் 16 காட்சி அதே மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ அதான் ஒரு பிரச்சனை. ஓகே சார். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரபலமான இயக்குனர்கள் அவங்களுடைய ஒர்க்கில் வந்து மக்கள்கிட்ட தானுடைய நல்ல இயக்குனர் அப்படின்றத நிரூபித்த இயக்குனர்கள் அப்படின்ற மாதிரினா சங்கர் அவர்கள் இருக்காங்க, செல்வராகவன், இந்த மாதிரி பல இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்களுடைய படங்கள்லாம் இப்போ சமீப காலங்களில் மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆனால் இப்போ வரக்கூடிய இயக்குனர்கள் பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான இயக்குனர்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறாங்க. அந்த மாதிரியான படங்கள் வந்து போய் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாகி இருக்கு தமிழ் சினிமாவில் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஜெனரேஷன் கேப் தான். இன்னைக்கு வந்து காலம் மாறி இருக்கு, காதலும் மாறி இருக்கு. அந்த காலத்தில் காதலுக்காக ஏங்கி நெஞ்செல்லாம் வெடிச்சு செத்து போன படங்கள்லாம் வரும். காதலுக்காக காதை அறுத்தான், காதலுக்காக நாக்க அறுத்தான், சொல்லாத காதல், சொல்ற காதல், பார்க்காத காதல். இன்னைக்கு பார்க்காத காதல்லாம் படம் எடுத்தா கிண்டல் பண்ணிடுவாங்க, கிரிஞ்சு படம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு காதல் வந்து இன்னைக்கு மாறிடுச்சு. மக்களுடைய உணர்வுகள் மாறிடுச்சு. காதல் தானே போனால் போயிட்டு போகுது. காதலுக்காக தாடி வச்சு தண்ணி அடித்து வாழ்க்கையை நொந்து போய் அப்படி இருந்த கேரக்டர்லாம் ஒரு காலத்தில் அதை இப்போ தேவதாஸ் பார்வதி காதல்லாம் சொல்லுவாங்க. பட் அன்றைக்கி காதல் அப்படி இல்லை. காதல் எப்படி ஒரு இன்பம், சோகம், ஒரு துக்கம், ஒரு அழுகை, ஒரு வேதனை, ஒரு அசிங்கம், ஒரு அவமானம், ஒரு வெற்றி தோல்வி மாதிரி அது ஒரு ஃபீலிங். காதலுங்கிற ஒரு ஃபீலிங் வாழ்க்கையில் எல்லாருக்கும் வந்துட்டு போகிற மாதிரி அதுவும் ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி வந்துட்டு போயிடும். பட் அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிற நிலைமைக்கு இன்னைக்குள்ள ஜெனரேஷன் வந்து அதுக்கு வந்து செட் ஆகிட்டாங்க. பட் ஒரு வழியில் பார்க்க போகிறப்ப அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா காதலுக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையை அழிச்சிக்கிறது, காதலில் விழுந்து அப்படி முடங்கி போயிடுறதுங்கிறதெல்லாம் இல்லாமல் அதை கடந்து போயிடுறாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோகம் நடந்திருக்கும், இழப்பு நடந்திருக்கும், துக்கம் நடந்திருக்கும், அவமானம் நடந்திருக்கும், வெற்றி நடந்திருக்கும், தோல்வி நடந்திருக்கும், எல்லாமே நடந்திருக்கும். அது மாதிரி காதலும் ஒன்று. ஒருத்தர் திட்டாரு வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அவமானப்பட்டவங்கிறதுக்காக முடங்கி போயிட மாட்டான். ஆனால் காதலில் முடங்கி போயிடுவான். பட் இன்னைக்கு அந்த கேட்டகரியில் வந்துச்சு.
எல்லா ஃபீலிங்ஸ் மாதிரியும் காதலும் ஒரு ஃபீலிங், அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க ஒரு 2K கிட்ஸ். அப்படிங்கிறது அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். அதை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணணும். இப்போ டிராகன் படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிராகன் படத்தினுடைய கதை என்ன, கதை என்ன சொல்கிறாங்க, கதை என்ன பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்மளை வந்து ஒரு பெரிய ஆளாக காமிச்சிக்கிறதுக்காக சில தப்புகள் பண்ணுவோம். அது மீசையை வரைஞ்சிக்கிறவாங்க, சின்ன வயசில் தம் அடித்தா தான் நம்ம வந்து பெரிய மனுஷன் நினைப்பாங்க, 4 பேர் கூட போய் சரக்கு அடித்தா தான் நம்ம வந்து பெரிய ஆள் நினைப்பாங்க, வண்டியில் வீலிங் பண்ணால் தான் வந்து ஒரு பெரிய ஆள் நினைப்பாங்க. அப்படிங்கிற நம்மளை அறியாமல் இதெல்லாம் வந்து கெத்து, இதெல்லாம் செஞ்சால் தான் நடக்கும். பட் அதை ஒரு காலத்தில் சிலர் விட்டுருவாங்க, சிலர் கண்டினியூ ஆனால் அவங்க லைஃப் என்ன ஆகுங்கிறது தான் கதை. ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் லவ் பண்ண பொண்ணு வந்து நீ வந்து அம்மாஞ்சி பையன் மாதிரி இருக்கிற, எனக்கு ரக்கெட் பாய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் நல்ல பையனாக இருக்கிறது இந்த உலகத்துக்கு நான் ரக்கெட் பாயாக மாறுறேன்னு சொல்லி மாறுறான். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் டிராகன். அப்போ அவர்களுக்கு மொழியிலேயே ஒரு விஷயத்தை சொல்கிறோம்ல, அந்த பல்ஸ் அவங்க பிடிச்சாங்க. வசந்த் மாரிமுத்தா இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும், இந்த இயக்குநர்கள்லாம் இன்றைய ஆடியன்ஸ்னால் யார்? சினிமாவில் எப்பயுமே காலங்காலமாக அந்த ஒரு 18லேருந்து ஒரு 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதிகம் சினிமா பார்க்கக்கூடியவர்கள். ஏன்னா அந்த வயசு தான் வந்து ஒன்று அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வேலையை தேடிக்கிட்டு இருப்பாங்க, காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு வழியில் அந்த ஒரு பேச்சுலர் லைஃபாக லீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை பிறந்துடும், படம் பார்க்குறது குறைஞ்சிரும், செலக்டடான மூவிஸ் தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னென்னா, ஒன்று காதலிச்சிட்டு இருப்பான், இல்லை காதலிக்கிறவங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பான், இல்லை அவனை சுற்றி காதல் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு போய் கனெக்ட் ஆகிறப்ப அவனை சுற்றி நடக்கக்கூடிய விஷயம் அவனுக்கு கனெக்ட் ஆகிறப்ப அந்த படம் வந்து பெரிய ஹிட்டு. அந்த சைக்காலஜிக்கல் லாஜிக்கை வந்து கரெக்டாக வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பிடிச்சிடறாங்க, அதனால் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே சார், அதே மாதிரி இப்போ இயக்குனர்கள் எப்படி இந்த மாதிரி இப்போ சமீப காலத்துக்கு ஏற்ற மாதிரியான படங்கள் எடுத்து வெற்றி பெறாங்களோ, அதே மாதிரி இப்போ பாடல்கள் அப்படின்னு பார்த்தேனாலுமே மெயின் ஸ்ட்ரீமில் சினிமாவில் வர பாடல்களை தாண்டி இப்போ ஆல்பம் சாங்ஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணி அந்த வகையில் ஒரு மியூசிக் டைரக்டராக மக்களுக்கு போய் சேர்றாங்க, மக்கள் அவங்கள அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் டிஜிட்டல் தளம் மூலமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மியூசிக் எந்த அளவுக்கு அங்கீகாரம் இருக்கோ அந்த அளவுக்கு டிஜிட்டலில் வரக்கூடிய சாங்ஸ்க்கும் மியூசிக்கும் இருக்குது, அந்த நிலையும் உருவாகி இருக்கு. அதை எப்படி இல்லை, நீங்கள் திறமையை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. அன்றைக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்கூல் ட்ராமாவில் நடிச்சிருக்கேன், காலேஜ் ட்ராமாவில் நடிச்சிருக்குங்கிறது தான் அதிகபட்சமான குவாலிஃபிகேஷனாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு திறமை இருக்குது, எனக்கு என்னால் ஒரு கதையை சிந்திக்க முடியும், என்னால் ஒரு கதையை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிட்டேன்னா நமக்கு நிறையா பிளாட்ஃபார்ம் மொபைலே போதுமே. அழகான நல்ல மொபைல் இருந்துச்சுன்னா மொபைலே நீங்கள் தேவையான ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போடுறாங்க. இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இளம் இயக்குநர்கள் எல்லாருமே அந்த மாதிரி செல்ஃப் மேடு தான், எல்லாருமே ஹோம் மேட் மாதிரி செல்ஃப் மேடு தான் அவங்க எல்லாமே. லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், நித்திலனா இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாருமே அந்த நாளைய இயக்குநர்களில் தன்னை பற்றிய படம் எடுத்து மணிகண்டனாக இருக்கட்டும், அது மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து அதுக்கு பிறகு ஃபீச்சர் ஃபிலிம் டைரக்டராக மாறினவங்க தான். அப்போ இன்றைக்கி நம்மளுடைய திறமையை வந்து பரிசோதித்துக் கொள்வதற்கான பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்குது. பட் அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. அதில் வந்து இப்போ சாய் அபியங்கருக்கு வந்து ஒரு புது இசையமைப்பாளர் இருக்கார், ஒரு 2 ஆல்பம் போடுறாரு, அந்த ஆல்பம் பாட்டு பெரிய ஹிட்டு, அதுக்கப்புறம் தொடர்ந்து 4 படங்கள் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ சாய் அபியங்கருக்கு சோசியல் மீடியா மாதிரி ஒரு இல்லாத விஷயத்த சாய் அபியங்கர்னு ஒரு திறமையான ஒரு இசையமைப்பாளர் இல்லாமல் இருக்கிறது தெரியாமல் போயிடும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், இதெல்லாம் கரெக்டாக இப்போ இருக்கக்கூடிய யூத் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே சார், இன்றைய சினிமா எப்படி இருக்குது, தமிழ் சினிமாவில் கதை திருட்டு இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக தமிழ் சினிமா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.